ஹாய் நண்பா. ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோ, ஊபர், ஜெப்டோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், ஓலா, ரெட் டாக்ஸி, எந்த ஒரு பைக் டாக்ஸி நீங்கள் சர்வீஸ் டெலிவரி பண்ணாலோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அமௌண்ட் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சில காதகனும் இருக்காங்க, காதகி இருக்காங்க. அப்படியே நல்ல குடிநாச்சு மாதிரி பேசி கிழிஞ்ச நோட்டை நைஸாக கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. இல்லை எதுக்கு இந்த பொழப்பு? இல்லை கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். அப்படி கிழிஞ்ச நோட்டை உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே வேண்டாமா? நாங்களே டெலிவரிக்கு வெயிலில் மண்டை காஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் 100க்கும் 50க்குன்னு எங்ககிட்ட போய் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இந்த சென்ஸு வேண்டாமா? மண்டியில் ஓப்பனாக கேட்கணும், சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிறீங்களா? ஏமாத்துறவங்கள சொல்கிறேன். எதுக்கு அப்படி ஒரு கேவலமான எண்ணம்? கிழிஞ்ச நோட்டு உங்கள்கிட்ட இருக்குது, போய் பேங்க்கில் போய் கொடுத்து நின்று மாற்று. தயவு செஞ்சு அங்கேயே பார்த்து திருப்பி கேட்டுருங்க மக்களே. தயவு செஞ்சு அப்படி ஃபுட் டெலிவரி இருக்குன்னு நீங்கள் கொடுக்கவே வேண்டாம். கஸ்டமர் கேரை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ரிட்டன் போட்டு விட்ருங்க. அப்படி ஒன்று எந்த ஒரு பைக் சர்வீஸ் நம்ம டெலிவரி பண்ணுறதுலையும் கிழிஞ்ச நோட்டை வாங்கிக்கலாம், நம்ம போய் பேங்க்கில் நின்று மாற்றணும். நமக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குற வேலை தான். அவங்க ஒழுங்கான நோட்டை கொடுக்கணும். கிழிஞ்ச நோட்டை கொடுத்துட்டு என் பொல விட்டுட்டு நான் போய் பேங்க்குக்கு நின்று மாற்றிருக்கிறது யாருக்காச்சும் இங்கே யாராச்சும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். அசிங்கமாக கேட்டு விட்ருவாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நானும் இப்போ வரைக்கும் பார்க்குறேன், அப்படியே தாங்க பண்ணுறாங்க. எல்லாருமே கிழிஞ்ச நோட்டை கொடுத்து ஏமாற்றி பிழைக்கிறாங்க. இன்னொன்று, மோஸ்ட்டாக இப்போ நான் ஒரு 8 வருஷமாக இந்த டெலிவரி ஃபீல்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, 50% லேடிஸ் புக் பண்ணுறவங்க அட்ரஸை இன்கரெக்டாக பண்ணிடுறாங்க. அந்த ஆப்லேயும் மானிட்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. வித்தின் 20 மினிட்ஸில் டெலிவரி ஆக போகுது. தயவு செஞ்சு அது உங்கள் ப்ராடக்ட், நீங்கள் தான் அக்கறையோடு இருக்கணும். மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் வாட்டுக்கு போட்டு விட்டு தூங்கிடுறீங்க. அது கேன்சல் ஆகிறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. 1 மணி நேரம் ஆகும் கேன்சல் ஆகிறதுக்கு. 1 மணி நேரங்க. நைட் நேரமெல்லாம் ஆச்சுன்னா எங்களுக்கு எவ்வளோ சிரமம் தெரியுமா? அந்த தெருவில் வீணாக போனவங்க கூட வந்து பந்தா காட்டிட்டு போவான். என்னமோ நாங்கள் திருட வந்த மாதிரி. நாங்களே ராத்திரியும் பகலமாக ஓடி உழைச்சிட்ருக்குறோம். இவெல்லாம் வந்து எலிப்புழக்கையெல்லாம் வந்து கேட்குற கேள்விக்கு பாரு. ஆனால் லேடிஸ் வந்து அட்ரஸை தப்பாக மார்க் பண்ணிட்டாங்கன்னா, கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு, இவங்ககிட்ட இருக்குது பல் செட்டுங்கிற கதையாக ஒத்துக்கவே மாட்டாங்க. எல்லாருமே இப்போ வரைக்கும் தப்பாக தாங்க மார்க் பண்ணுறாங்க. பாதி லேடிஸு அட்ரஸும் கரெக்டாக சொல்லவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு தெருவுக்குள்ளே போகிறேன். ஒரு கடையோட பேர் வந்து ஜெயம் மல்லிகா. இன்னொரு 2வது தெருவில் வந்து மல்லிகா ஸ்டோர். 2 கடையிலையுமே ரைட் சைடு கல் போகிற பாதை. நான் என்ன பண்ணேன், 2வது கடைக்கிட்ட போய் நின்று மார்க் லொக்கேஷன் வந்து அங்கே தான் மார்க் ஆயிருந்துச்சு. நானும் அந்த கஸ்டமர்கிட்ட கல் போகிற பாதையான்னு கேட்டேன். மல்லிகா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறேங்கிற அந்த அக்காவும் டிங்குன்னு தலையாட்டி அதுக்குள்ளே வாங்கிட்டுருச்சு. கடை பேரை ஒழுங்காக சொல்லவும் கிடையாது. ஒன்று ஜெயம் மல்லிகா, இன்னொன்று மல்லிகா ஸ்டோர். அந்த அக்கா என்னென்னது, முதல்ல இருக்கிற மல்லிகா கிட்ட முதல்ல இருக்கிற கடைக்கு ஆப்போசிட்டில் தான் போகணும். கடை பேர் ஒழுங்காக ஃபுல்லாக சொல்ல முடியல. அதுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. எப்போ எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். சத்தியமாங்க, தயவு செஞ்சு கிழிஞ்ச நோட்டெல்லாம் கொடுக்காதீங்க. மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமா நண்பா? அப்படி யாராச்சும் கிழிஞ்ச நோட்டை கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ரேப்பிடோ ஓட்டுற எல்லாருக்குமே அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க. கேப்டன்ஸுக்கு ஒழுங்காக சப்போர்ட்டே கிடையாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் வாங்கும்போது 2 பக்கம் திருப்பி பார்த்து வாங்குங்க. ஓடுறதே எதுக்காகத்தான்? கிழிஞ்ச நோட்டை வாங்கிட்டு நீங்கள் தான் அங்கேயும் இங்கேயும் அலையணும், கை காசு போடுற மாதிரி நிலைமையாகும். தேவையில்லாத வேலை. தயவு செஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து வாங்கிட்டு வாங்க. 10 ரூபாயாக இருந்தாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து வாங்குங்க. கவனமாக வாங்குங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அக்ரெசிவ் ஓடு நண்பா. இன்னொன்று, ரெஃபரல் போனஸ் மாற்றிட்டாங்க. 15,000ங்க ஸ்விக்கியில். ஈஸியாக எடுக்கலாம், அழகாக தட்டி தூக்கிடலாம். விட்டுறாதீங்க.